அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் உலகிற்கு அதிர்ச்சி கொடுத்த ஈரான். ஆயுதப்படைகள் தயார் நிலையில், ட்ரம்பிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ஈரான். அமெரிக்காவின் 2700 கோடி பெறுமதியான ரேடார் அமைப்பை சம்பவம் செய்த ஈரான். குவைத் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல், தீக்கிரையான எரிபொருள் தாக்கிகள். நோர்வே அமெரிக்க தூதரகத்தில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு. இஸ்ரேல் ஈரானிற்கு இடையில் தீவிரமடையும் நேரடி தாக்குதல்கள், எழுப்பப்படும் அபாய எச்சரிக்கை ஒலிகள். 20,000 குண்டுகளை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்யும் அமெரிக்கா. ஈரானிய பாடசாலை அருகே நடந்த ஏவுகணை தாக்குதல், வெளியான பரபரப்பு காணொளி. ட்ரம்பின் மிரட்டல், துபாய் தோஹா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கிய ஈரான். ஈரானுடன் சண்டை போட துடிக்கும் குர்திஸ் படைகள். ஈரானின் வரைபடத்தில் மாற்றம் நிச்சயம், ட்ரம்ப் கருத்து. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் தரப்பில் இருந்து ஏவப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் என்பன தமது நிலப்பரப்பை இலக்கு வைத்ததாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஈரானில் இருந்து மொத்தம் 10 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் 2 குரூஸ் ஏவுகணைகளும் கட்டாரை நோக்கி ஏவப்பட்டுள்ள போதும், கட்டார் ஆயுதப்படைகள் 6 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் 2 குரூஸ் ஏவுகணைகளையும் நடுவானிலே இடைமறித்து அளித்துள்ளன. ஏனைய ஏவுகணைகளில் 2 கட்டாரின் கடல் எல்லைகளுக்குள் மற்றும் ஒரு 2 ஏவுகணைகள் மக்கள் வசிக்காத பகுதிகளிலும் வீழ்ந்துள்ளன. அதேவேளை சவுதி அரேபியாவை நோக்கியும் 2 8 இல்லா வானூர்திகளை ஏவியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் அவற்றை தாம் சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரசு படைகள் தெரிவித்துள்ளன. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பதற்றம் மேலும் அதிகரிக்க முயன்றால் அதற்கு எதிராக செயல்பட ஈரானின் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கின் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்க முயற்சிக்க தயாராக இருந்த நிலையில், ஈரானின் திறன்களை தவறாக புரிந்து கொண்ட ட்ரம்பின் நடவடிக்கையால் அந்த முயற்சி உடனடியாக முடிவுக்கு வந்துவிட்டதாக அராக்சி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு வாரமாக நீடித்த ட்ரம்பின் தவறான நடவடிக்கைகள் ஏற்கனவே அமெரிக்க ராணுவத்திற்கு $100 பில்லியன் செலவாகியுள்ளது. இதற்கு மேலாக இளம் படை வீரர்களின் உயிர்களும் இழந்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த செலவில் பாரம் இறுதியில் சாதாரண அமெரிக்க மக்கள் மீதே விழும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது போர்களை நடத்த அமெரிக்காவை ஏமாற்றி இழுத்துள்ளதாகவும், இது தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் எனவும், இஸ்ரேலுக்கு முன்னுரிமை அளிப்பவர்கள் முன்னெடுத்த போர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான தாட் ரேடார் அமைப்பு ஈரானால் அளிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இஸ்ரேல் மீதும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் பதில் தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. இன்றைய தாக்குதலில் ஜோர்டானில் உள்ள முஃபாக் சால்டி விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதல் பாதுகாப்பை இயக்குவதற்கான இந்திய மதிப்பில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ராடார் அமைப்புகளை ஈரான் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியா மற்றும் குவாம் உட்பட உலகளவில் அமெரிக்கா 8 தாட் அமைப்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றின் மதிப்பு 9,000 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இதில் உள்ள ரேடாரின் மதிப்பு மட்டும் 2,000 கோடியாகும். இவ்வாறு ஈரானின் இந்த அதிரடி தாக்குதலால் அமெரிக்கா பேரிழப்பை சந்தித்துள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் தாங்கிகள் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலின் போது எரிபொருள் தாங்கிகள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் அமைந்துள்ள எரிபொருள் தாங்கிகள் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குவைத் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை விமான நிலைய வளாகத்தில் உள்ள எரிபொருள் களஞ்சிய முனையத்தை இலக்கு வைத்து இந்த ஆளில்லா விமான தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
தாக்குதலினால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் தீவிரமாக பணியாற்றி வருவதாக குவைட் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட சேத விவரங்கள், உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் முக்கிய விநியோக புள்ளிகளில் ஒன்றான குவைட் விமான நிலையம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவம் தூதரகத்தின் தூதரக பிரிவு நுழைவாயிலில் நுழைந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்தினால் கட்டடத்தின் ஒரு பகுதிக்கு சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக எவ்வித உயிர் சேதங்களும் பதிவாகவில்லை. வெடிப்பின் போதும் பெரும் சத்தம் கேட்டதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள், அதனைத் தொடர்ந்து மோப்ப நாய்கள், ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் சகிதம் தானியங்கி ஆயுதங்கள் ஏந்திய காவல்துறையினர் அப்பகுதியை முழுமையாக சூழ்ந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் நோர்வே காவல்துறையினர் என்ன வகையான பொருள் வெடித்தது அல்லது இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள நபர்கள் யார் என்பது குறித்த விவரங்களை வெளியிடவில்லை. விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மத்திய கிழக்கு உள்ளிட்ட உலக நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நோர்வேயில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு மோதலுடன் தொடர்புடையதா என்பது குறித்து காவல்துறையினர் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தற்போது அமெரிக்க தூதரக அதிகாரிகளுடன் இணைந்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே நேரடி துப்பாக்கி பிரயோகங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக வடக்கு இஸ்ரேல், ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவ் ஆகிய பகுதிகளில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அண்டை நாடுகளின் வான்பரப்பு மற்றும் நிலப்பரப்பு தன் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படாத வரை பதற்றத்தை குறைக்க தாம் தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் வளைகுடா தளங்களில் இருந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் அந்த வாய்ப்பை ஜனாதிபதி ட்ரம்ப் பாழாக்கிவிட்டதாக ஈரான் பின்னர் அறிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்களுக்கு பிரித்தானியாவின் வான்படை தளங்களை பயன்படுத்த பிரதமர் சேர் கீர் ஸ்டார்மர் அனுமதி வழங்கியதை அடுத்து 24 ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய அமெரிக்காவின் பிரம்மாண்டமான B-1 லான்சர் போர் வானூர்தி பிரித்தானியாவின் RAF ஃபயாக்ஃபோர்ட் தளத்தில் தரையிறங்கியதாக தெரிய வருகிறது. இதற்கிடையில் வடக்கு இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து இன்று தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் தெற்கு காசாவில் பாலஸ்தீனர்கள் 3 கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு இஸ்ரேலை குறிவைத்து ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதலை இன்று நடத்தி வந்துள்ளது. இதனால் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் நிலைகுலைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் $650 மில்லியன் மதிப்பிலான 20,000க்கும் மேற்பட்ட குண்டுகளை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க காங்கிரஸை தவிர்த்து ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கமைய இஸ்ரேலுக்கு உடனடியாக அவற்றை விற்பனை செய்ய வேண்டிய அவசர நிலை உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக ஆயுத விற்பனை மீதான காங்கிரஸ் மதிப்பாய்வு தேவைகள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உத்தேசிக்கப்பட்டுள்ள இந்த விற்பனையானது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் பங்களிக்கும் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதுடன் இதன் பிரதான ஒப்பந்ததாரராக டெக்சாஸில் அமைந்துள்ள ரெப்கான் நிறுவனம் செயற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக நேரடி வர்த்தக பரிவர்த்தனைகள் மூலம் மேலும் 298 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான போர் ஆயுதங்களை இஸ்ரேல் கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஈரானின் காஷ்மீரில் உள்ள ஒரு சிறுவர் பாடசாலைக்கு அருகில் ஏவுகணை தாக்கிய தருணம்
மாணவர்கள் மற்றும் ஊழியர்களிடையே பீதி ஏற்படுத்தியதை காட்டும் வீடியோவை IRGC-யுடன் இணைந்த ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. போரின் முதல் நாளில் நடந்த இந்த தாக்குதலுக்கு ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டுக்களை எழுப்பியுள்ளது. குறித்த வீடியோவில் பள்ளி வளாகத்துக்கு அருகே வெடிகள் நொறுங்குவதால் மாணவர்கள், ஆசிரியர்கள் திடீரென பயத்துடன் ஓடுகின்றார்கள். சிலர் நிலத்தடியில் மடியும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. ஈரானின் உள்துறை அதிகாரிகள் இந்த தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வழியிலான முறையீட்டு நடவடிக்கை என குற்றம் சாட்டியுள்ளனர். இது பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு நேரடியான அச்சுறுத்தல் மற்றும் மனிதாபிமான நெறிமுறைகளை மீறுவதாகும் என மேலும் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது மிக மோசமான தாக்குதலை எதிர்பார்க்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் தற்போது ஈரான் அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக தளத்தில் இன்று ஈரான் கடுமையாக பாதிக்கப்படும் என பதிவிட்டிருந்தார். அது மட்டுமன்றி ஈரானின் மோசமான நடத்தியால் முழுமையான அழிவு உறுதி என்றும் மரணம் நிச்சயம் என்றும் அச்சுறுத்தியிருந்தார். இதனிடையே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியன் சனிக்கிழமை கூறியதை தொடர்ந்து ட்ரம்பின் மிரட்டலும் அச்சுறுத்தலும் வெளியானது. மேலும் நிபந்தனையற்ற சரணடைதலுக்கான ட்ரம்பின் கோரிக்கை அது அவர்களின் கனவு என்றும் ஈரான் நிராகரித்தது. ஈரானிய மக்களின் சரணடைதல் என்பது கல்லறையில் மட்டுமே என்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியன் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அண்டை நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு வளைகுடா நாடுகளிடம் மன்னிப்பு கேட்ட அவர் தாக்குதல் அவர்களிடமிருந்து தொடங்கப்படாவிட்டால் ஈரான் இனி அண்டை நாடுகளை குறிவைக்காது என்று உறுதியளித்திருந்தார். ஆனால் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியன் குறிப்பிட்டிருந்ததை அடுத்து வளைகுடா நாடுகளிடம் ஈரான் மன்னிப்பு கேட்டுவிட்டது எனவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் உக்கிரமான தாக்குதல்களே இதற்கு காரணம் என்றும் ட்ரம்ப் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க படைகளை வைத்திருக்கும் அதன் வளைகுடா அண்டை நாடுகள் மீது சனிக்கிழமை அன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது. மட்டுமின்றி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் சரணடைய போவதில்லை என்றும் சபதம் செய்தது. இஸ்ரேலின் ஜெருசலேம் மற்றும் கத்தாரின் தோகாவில் வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கைகள் குண்டுவெடிப்புகள் நடந்தன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் மீதும் இன்று அதிகாலையிலும் 2 முறை தாக்குதல்கள் நடந்துள்ளன. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்த நிலையில் ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியதாக கூறியதை தொடர்ந்து பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் முழுவதும் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை மேற்கொண்டன. தலைநகர் தெஹ்ரான் உட்பட பல ஈரானிய நகரங்களை குறிவைத்து உக்கிரமான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டது. இதில் உயர் தலைவர் அலி கமேனி, அவரது மனைவி, மகள், மருமகன் மற்றும் பேத்தி ஆகியோர் பலியாகினர். இதனையடுத்து துரிதமாக செயல்பட்ட ஈரான் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தளங்கள், ராணுவ முகாம்கள், பாதுகாப்பு அமைப்புகள் என அனைத்தின் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களால் பதிலடி கொடுத்து சுக்குடூராக்கியது. முதல் 3 நாட்களில் மட்டும் அமெரிக்காவுக்கு பல மில்லியன் டாலர் இழப்புகள் ஈரானால் ஏற்படுத்தப்பட்டது. பாதுகாப்பு தொடர்பில் வளைகுடா நாடுகள் அமெரிக்கா மீது நம்பிக்கை இழக்கும் வகையில் ஈரானின் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டது. போரின் இறுதியில் ஈரானின் வரைபடம் முந்தி இருந்தது போல் இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தீவிரமான மோதலில் அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சனிக்கிழமை ட்ரம்ப் வெளியிட்ட அத்தகவலில் இந்த மோதலின் முடிவில் ஈரானின் புவிசார் அரசியல் எல்லையில் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்தில் இந்த போர் முடியும் போது ஈரானின் எல்லை வரைபடம் முந்தி இருந்தது போல் இருக்காது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 1 வார காலத்தில் ஈரானில் அமெரிக்கா குறிப்பிடத்தக்க பல அசாத்திய வெற்றிகளை பெற்றிருப்பதாக குறிப்பிட்ட அவர் ஈரான் தலைமை கட்டிடம் திறம்பட அளிக்கப்பட்டிருப்பதையும் ஈரானிய ஆயுதப்படையின் பெரும் பகுதி நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் கடந்த 7 நாட்களில் அமெரிக்காவின் தாக்குதல் வேகம் மற்றும் தாக்குதலின் தாக்கம் என்பது நினைத்து பார்த்திராத அளவுக்கு இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக குர்திஸ் மக்கள் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதை அங்கீகரித்த டொனால்ட் ட்ரம்ப் அது குறித்த தனது நிலைப்பாட்டையும் விளக்கியுள்ளார். அதில் குர்திஸ் படைகளை நேரடியாக போர்க்களத்துக்கு கொண்டு வருவதை தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான அமெரிக்காவின் எச்சரிக்கைகளுக்கு ஈரான் பதிலடி எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதன்படி இன்று காலை முதல் ஈரான் அதிரடி வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதனுடன் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாவும் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடக்கும் முக்கியமான போர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.